இப்பதான் இந்த பங்கரை கட்டி முடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் சந்திக்காத இந்த ரெண்டு பேரு இந்த பங்கருக்குள்ள 100 நாள் தங்க போறாங்க. நீங்க எல்லாரும் ரெடியா? ஹியூகோ, இது ரெயின் அண்ட் ரெயின் இது ஹியூகோ. Nice to meet you. ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பங்கர் தான் இன்னில இருந்து உங்களுக்கு வீடா இருக்க போகுது. அடுத்த 100 நாள் நீங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த பங்கர்ல இருக்கு. வாவ். காய்கறிகளையும் நீங்க சொந்தமாவே வளர்த்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களோட பெட்ரூம் இருக்கும். இது 40 ஃபீட் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. வெயிட், என்ன? Oh my அண்ட் god. மேல இங்க ஒரு பெட் இருக்கு, இங்க ஒரு பெட் இருக்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க தான் உங்களோட $500,000 இருக்கு. Dude, இதெல்லாம் உண்மையா? அப்படிதான் நானும் நீங்க நினைக்கிறேன். ரெண்டு பேரும் இங்க 100 நாள் இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே இதை எடுத்துக்கலாம். ஆனா உங்கள ஒருத்தர் போனாலும் ரெண்டு பேருக்கும் எதுவும் கிடையாது. நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். 100 நாள் இருந்தா $500,000. வாவ். இது பெரிய அமௌண்ட் தான். ஓகே, 100 நாள் சர்வே பண்றாங்களான்னு பாப்போம். நாம இங்க இருக்கோம், என்னால நம்பவே இது நம்ம முடியல. புது வீடுன்னு சொல்றப்போ கிரேசியா இல்ல? ஆமா, இப்போ நீ என்னோட ரூம்மேட். 100 நாட்களுக்கு நம்மளால சூரியனை பார்க்க முடியாது. நமக்கு தேவையான உணவை நம்ம உருவாக்கிக்கிட்டா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். நீ ஒரு பெரிய முட்டாள். நீ ஒரு அரக்கி. நீ பண்றது சுத்தமா பிடிக்கல. இல்ல. ஆ, ஆ. நாங்க நைட் 1க்காக தயாராயிட்டு இருக்கோம். இப்போ நான் கீழே விழ மாட்டேன்னு நம்புறேன். குட் நைட் யோகோ. குட் நைட் ரே. குட் மார்னிங். இப்போ என்ன டைம்ங்கிறதே எனக்கு தெரியாம இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நேத்து இதே நேரத்துல நம்ம ரெண்டு பேருக்குமே யாருன்னே தெரியாது. ஆமா, கரெக்ட். ஆனா இப்போ என்னடான்னா ஒன்னா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் சந்திச்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் $500,000 வின் பண்ணணும்னா ஒன்னா சேர்ந்து தான் வேலை செஞ்சாகணும். ஆனா வழக்கம் போல இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. மேல இருக்கிறத பாக்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னது அது? பாக்ஸஸ் எதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்காங்க? எனக்கும் தெரியல. ஆனா நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. இந்த பட்டன் தெரியுதுல, அதை தொடக்கூடாது. இதுதான் இங்க இருக்கிறதுலயே பெரிய ட்விஸ்ட். ஆனா அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா டே 10 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முதல்ல அவங்க போர் அடிச்சு வெளியே வராம இருக்கணும். எனக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க? நான் இன்னைக்கு கிட்டார் வாசிக்க கத்துக்கலாம்னு இருக்கேன். நானே ஒரு ரேடியோவா இருக்கும்போது எனக்கு எதுக்கு ரேடியோ? என்ன வாழ்க்கடா. அடுத்த 100 நாள்ல நான் ஸ்பானிஷ் கத்துக்க போறேன். பங்கர்ல இன்னைக்கு எங்களுடைய 3வது நாள். லெட்ஸ் கோ. கடைசில என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல நீ தான் எனக்கு புது ஹியூமன் ஃப்ரெண்ட். இங்க இருக்கிறதுலே நீதான் கூலான பர்சன். என்ன? 4வது நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட வாழ்றதுக்கான சேலஞ்ச் என்னன்னு தெளிவா புரிய வரும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நேத்து ராத்திரி நீ ரொம்ப மோசமா கொரட்டை விட்ட. மன்னிச்சிருமா. ஹேர் பிளக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. ஒருவேளை ரெயின் என்ன கடுப்பேத்துனா அவ இத பார்த்தா போதும். இங்க வெளிய இருக்கிற வியூ இதுதான். இங்க வெறும் மண்ணு தான் இருக்கு. பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. ஹே ஹே ஹே. ஆனா வெளியே வந்துட்டா $500,000 இழக்க வேண்டியதா இருக்கும். அதனால அவங்களோட பெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ரெண்டு பேருக்கும் 10 அளவுக்கு சாலட் பண்ணிருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு நாங்க கேன்சர் வச்சு ஒரு அரியாசனம் பண்ண போறோம். ஹாய் யூகோ. நான் தான் ரெயின். இதுதான் லைஃப் இன் தி பங்கர். அட கடவுளே. அவங்க இப்ப டே 10க்கு வந்தாச்சு. இப்ப இந்த ஸ்பெஷல் ஆஃபருக்கான நேரம். ஓ வாவ், அது ஜிம்மி. ஆல்ரைட், இந்த வீடியோவோட ட்விஸ்ட காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரூமோட ரெண்டு பக்கமும் 2 பாக்ஸ் இருக்கு. ஆமா, நாங்க அதை ஏற்கனவே உள்ள பார்த்தோம். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பட்டன். Oh my god. ஒரு ஹேண்ட் ஸ்கேனர் அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹேண்ட் ஸ்கேனர். ஓ, இன்னொரு விஷயம், இது 1 மினிட் டைமர். ஹே சாண்ட்லர், நான் சொன்னதை பண்ணு. இப்பயாவது சொன்னானே. டைமர் அதோட கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை அந்த டைமரை 0க்கு வர விட்டீங்கன்னா உங்களோட காசு எல்லாமே நெருப்புல சாம்பல் ஆயிடும். $500,000 இருக்கிற ஒவ்வொரு டாலரும் எரிஞ்சு போயிடும். இந்த காசெல்லாம் எரிய விடாம தடுக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும். இது ரொம்ப சிம்பிள். உங்க 2 கைகளையும் இந்த ஸ்கேனர் மேல வைங்க. அவ்வளவுதான், டைமர் நின்னுடும். சோ ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா எப்ப வேணும்னாலும் இது நடக்கலாம். ஒவ்வொரு நாளுமா? தினமும் தான். அந்த நேரம் நான் குளிச்சிட்டு இருந்தா என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க ஒரு தடவை இதை செய்ய தவறினாலும் 2 பேரும் வெறும் கையோட தான் திரும்ப போவீங்க. Oh my god. 2 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். Oh my god. இனிமே என்னால எப்பவுமே நிம்மதியா தூங்க முடியாது. ஆமா. தூக்கம் போச்சு. ஒருவேளை நம்ம ஒரு வாட்டி மிஸ் பண்ணாலும் நம்ம காலி. நம்ம பெட் செட் அங்க போட்டுக்கலாம். Okay. என் மனசுல மிகப்பெரிய பாரத்தை போட்ட மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பட்டன் அடிக்கும். ஆனா எப்ப வேணாலும் அடிக்கலாம். நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையாவே இப்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுது. அந்த பட்டனை அவங்க எப்ப வேணாலும் பிரஸ் பண்ணுவாங்கன்ற பதட்டமான ஃபீலிங்கோடவே இப்ப நான் இருக்கேன். ஓ காட், அடிச்சிருச்சு. ரெண்டு சீக்கிரமா வா. ஓ ஓ இது என்ன ரொம்பவே பயமுறுத்திருச்சு. கொஞ்ச நேரத்துல என்னோட இதயமே நின்னுடுச்சு தெரியுமா? இன்னைக்கு இந்த பட்டன் அடிக்க போறது இல்ல. அதனால டெய்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹியூகோவும் ரெயினும் ஃப்ரீ டைம்ல புக்ஸ் படிச்சாங்க. எப்படி ஒண்ணா வர்க் பண்ணலாம்னு கத்துக்கிட்டாங்க. இது ஒரு பீஸ்ட் பூட் கேம்ப். நல்லா புஷ் அப் பண்ணுங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த $500,000 ஜெயிக்கிறதுக்கு இவங்க சரியான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. டீமா அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு நாள் காலையில 6 மணிக்கு அலாரம பிரஸ் பண்றதுக்காக போனேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஓ மை காட், சீக்கிரம். ஆனாலும் அவங்க இன்னும் ஃபாஸ்டா தான் இருந்தாங்க.
ஹியூகோவும் ரெய்னும் அலாரமும் மட்டும் வேகமா அமுக்கல, 13 நாளைக்குள்ளேயே ஃப்ளோர் போர்ட்ல வச்சிருந்த சர்ப்ரைஸையும் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன தாப்பாலா? இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நோ வே! இது ஒரு புது உலகம் மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு வேர்ல்டோட பெஸ்ட் சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹியூகோவும் ரெய்னும் அவங்களோட காசை எரிய விடாம பாத்துக்கிறதுல ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்தாங்க. லெட்ஸ் டு திஸ். நம்ம பண்ணிட்டோம் ரெயின், நம்ம பண்ணிட்டோம். ஒவ்வொரு நாளும் போக போக $500,000 ஜெயிக்கணும்ங்கறனால அவங்க நெருங்கிக்கிட்டே இருந்தாங்க. நாம தான் அந்த அலாம பயமுறுத்தணும், நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. இனிமே ஒவ்வொரு 10 நாளுக்கும் அவங்களுக்கு புது புது ஆஃபரை கொண்டு போக போறேன். இன்னைக்கு டே 20ங்கிறதுனால நூலன் யா பட்டனை பிரஸ் பண்ணு. நீங்க 2 பேரும் உண்மையாவே இதுல கலக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க 2 செகண்ட குறைச்சிக்கிட்டே வருவோம். இனிமேலாம் உங்களுக்கு 1 நிமிஷம்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஆமா நினைக்கிறோம். Yeah. டெஃபினெட்லி. யா. இப்ப எப்படி விளையாடுறீங்கன்னு பாப்போம். இப்போ உங்களுக்கு இதுல $50,000 ஆட் பண்ண போறேன். அதாவது இப்ப டோட்டலா $5,50,000 இதுல இருக்கு. ஆனா இந்த 1 மினிட்ங்கிற டைமை 30 செகண்ட்ஸா மாத்த நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அடுத்த 80 நாளுக்கு நீங்க அலாரம்ல கை வைக்க உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு வாட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் $500,000 பதிலா $50,000 சேர்ந்து எரிஞ்சிடும். இத பத்தி யோசிச்சு பார்க்கலாம். இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ஒருவேளை இந்த டைமரை குறைச்சிட்டோம்னா இது எல்லாத்தையும் இன்னும் கஷ்டமாக்கிடும். 50,000க்காக நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? எனக்கு தெரியலையே. இவ்வளவு நாளா 10 செகண்டுக்கு முன்னாடியே வந்து அமுக்கிட்டோம். எங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாங்க பண்றோம். நாங்க பண்றோம். ஓகே Sure-ஆ? பண்ணலாம். நாங்க பண்றோம். இனிமே இங்க 30 செகண்ட்ஸ் தான் பெர்மனண்டா இருக்க போகுது. நோலன், தோ பணத்தை போடுறேன். நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இதோ உங்களோட $50,000. இதனால வெளியே வர மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் உண்மையே சொல்லி ஆகணும். இது முட்டாள்தனமான முடிவா கூட இருக்கலாம். நோ, இத நீ இப்ப சொல்லக்கூடாது. உண்மையாவே இது பிரமாதமான டிசிஷன். நீங்களே பாத்திருப்பீங்க, ஒரு முறை கூட அவங்க தவற விடவே இல்ல. எல்லா தடவையும் அவங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ளவே ஹேண்ட் ஸ்கேனர் கிட்ட வந்துட்டாங்க. ரெயின், சொல்ல போனா நம்ம இதை ரொம்ப நாளாவே பண்றோம். இப்பெல்லாம் இங்க போர் அடிக்கிறதே கிடையாது. Yeah. சோ டே 30யோட ஆஃபர் உங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை அதிகரிக்குமான்னு பாப்போம். இது டே 30 and என்கிட்ட இப்ப இன்னொரு ஆஃபர் இருக்கு. ஆஃபர் என்னன்னு சொல்றதுக்கு பதிலா காட்ட போறேன். பட்டனை பிரஸ் பண்ணு. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? அதுதான் என்னோட ஆஃபர். இந்த பிரைஸ் போல $50,000 ஆட் பண்ண போறேன். இப்போ இது $600,000 ஆயிடுச்சு. அலாரம் ஆன் ஆகும்போது உங்களுக்கு எந்த சவுண்டும் வராது. நீங்க டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். யா, அலாரம் நமக்கு திரும்ப கிடைக்காது. இதுதான் அவங்க கொடுக்குற கடைசி பணமா இருந்தா? இப்போதைக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு $550,000 இருக்கு. அது உனக்கு பத்தாதா? சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் நம்ம ஒருத்தர் ஷிஃப்ட் மாத்திக்கிட்டே இருக்கணும். இத பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆனா இங்க நிறைய பணம் இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ உங்க டிசிஷனுக்கான நேரம். ஒருவேளை இந்த சவுண்ட் ஆஃப் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு $50,000 உங்க பிரைஸ் போல ஆட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முடியாது. இல்ல இத வேண்டாம். பண்ண முடியாது. உண்மையாவா? 2 பேரும் 2 டெஸ்லா வாங்கலாம். இந்த பணத்தை வச்சு நாங்க நிறைய டெஸ்ட்லாம் வாங்கலாமே. இன்னும் நிறைய டெஸ்லா வாங்கலாம். எனக்கு ஒரு கார் போதும். ஓகே, நெக்ஸ்ட் எப்போன்னு தெரியல, பட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். நான் நோ சொன்னதை என்னால நம்பவே முடியல. $50,000 எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. யாராவது அதுக்கு வேணாம்னு சொல்லுவாங்களா? அவ்வளவு பணம் இல்லன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அவன் அப்புறமா புரிஞ்சுப்பா, அப்புறம் சரியாயிடுவா. நாங்க எடுத்தது ரைட் டிசிஷன். சோ அவங்க ரிலேஷன்ஷிப்பை ரெக்கவர் பண்ற விதமா அவங்களோட ஃபுட் சப்ளைஸ் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல அவங்களோட நியூ டீம் நேமை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிவர் ராட்ஸ். வாவ், நிஜமா நல்லா இருக்கு. யூ வெல்கம். ஆனா இதெல்லாம் பத்தாது. ஹியூகோ இன்னும் கடுப்பா தான் இருக்காரு. ஏன்னா நிறைய வேலைகளை அவர் தான் பாத்திருக்காரு. அதாவது மீனுக்கு சாப்பாடு போடுறது, டேங்க் கிளீன் பண்றது. இது கன்றாவியா இருக்கு. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கணும்ங்கிறதுக்காக கார்டனையும் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. யா, குட் ஜாப். நல்லா வேலை பண்ற. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் ஹியூகோ? திருப்பேன். எல்லாத்துக்கும் மேல அதிகபட்சமா சமைச்சது ஹியூகோ தான். அதாவது ஒரு நாளைக்கு 3 மீல் சாப்பிடுறதுனால இது வரைக்கும் ஹியூகோ 100 வாட்டி சமைச்சிருப்பாரு. ஓ மை காட், எனக்கு ஒரு சமையல்காரர் இருக்கிற மாதிரி இருக்கா. என்ன அப்படிலாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாத. அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும்போது என்னோட ஆஃபரும் இன்னும் மோசமாயிக்கிட்டே தான் போச்சு. ஆஃபருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சக்கரை பங்கருக்குள்ள கொண்டு வரணும். நோலன், நானும் அதே தான் சொல்ல வந்தேன். The money sucker. ஓகே. Day 40யோட ஆஃபர். ஏய் சாண்ட்லர், உங்க வேலையை ஆரம்பிங்க. சாண்ட்லரும் ட்ரேக்கும் கிரவுண்டுக்கு மேல தான் இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச காசுல இருந்து $100,000 எடுக்க போறாங்க. நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். It's okay. அடுத்த 10 நிமிஷத்துல இதுல ஒருத்தர் கிளம்பினீங்கன்னா வேக்யூம் பண்ணி எடுத்த $100,000 நீங்க கிளம்பலாம். இதுல இன்னொருத்தர் எலிமினேட்டும் ஆக மாட்டீங்க. ஆனா உங்க டீம்மேட்டை விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கும். மிச்சம் இருக்கிற இன்னொரு டீம்மேட் மிச்சம் இருக்கிற எல்லா டாலர்ஸையும் வின் பண்றதா கூட இருக்கலாம். உங்கள ஒருத்தர் கிளம்பணும்னா இதுதான் சான்ஸ். மேபி நான் போலாம்னு நினைக்கிறேன். இங்க எல்லாத்தையும் நான் தான் பண்றேன்.
சமைக்கிறது நான் தான், செடிகள் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். கிட்டார் தெரியாமலையும் தெரிஞ்ச மாதிரியே வாசிச்சு உன்னை என்டர்டைன் பண்றேன். நான் கிளம்பலான் இருக்கேன். நோ கூடாது. இல்ல நான் போகணும். நம்ம 2 பேரும் சூப்பர் ராட்ஸ் மாதிரி ஒண்ணா இருக்கணும். இத நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். உன்னுடைய சூப்பர் ராட் மைண்ட் எங்க போச்சு டியூட்? அடுத்த ஆஃபருக்கு நீ எஸ் சொல்ல நினைச்சனா நானும் எஸ் சொல்லுவேன். ஹியூகோ என்ன சொன்னாலும் நான் கை கொடுப்பேன். போகணும்னு தான் நினைக்கிறான் போல இருக்கு. ஆல்ரைட், $100,000 இப்போ உங்க கார்ல நான் வச்சிருக்கேன். உங்கள யாராச்சும் போகணும்னு விரும்புறீங்களா? அதுவும் இப்பவே. என்னுடைய பதில் நோ. ஐம் சாரி. ஆனா நான் இங்கதான் இருப்பேன். நான் போய் அந்த $100,000 திரும்ப இதுலயே போட்டுடுறேன். 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். என்னதான் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு முடிவு எடுத்திருந்தாலும் ஹியூகோவை பார்க்கும்போது இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது சந்தேகம் தான். எனக்கு அப்ப பிரேக்கப் ஆனா எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் ஆச்சு. எனக்கு கைவிட்ட மாதிரி தோணுச்சு. ஒருவேளை அப்படியே அவனை விட்டுருக்கணுமோ? ஹியூகோ, உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? நீ கொஞ்சம் வியர்டா இருக்க. ஆக்சுவலி நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் ஓகே தான். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. ஓகே, நீ பேசுறத கேட்க அருவருப்பா இருக்கு. நீ ஒரு பெரிய முட்டாள். இப்ப அவன் என்ன சொன்னா? டியூட், என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத. கிறுக்குத்தனமா இருக்கு. அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணல. அடுத்த 4 நாள் ஹியூகோவும் ரெய்னும் அவ்வளவா பேசிக்கவே இல்ல. ஆக்சுவலி இதுதான் கரெக்டான டைம். சோ புதுசா எதையாச்சும் கிரியேட் பண்ணி சலசலப்பை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன். என்னது இது? இது பார்க்க இன்னொரு ஸ்கேனர் மாதிரி இருக்கு. உள்ள இன்னொருத்தரையும் கூட்டிட்டு வராங்களோ? இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. இன்னொருத்தரை நம்புறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எல்லாம் எப்படி போகுது? Hey Jimbo. இதுல இறங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுது. உங்க 2 பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்ணு மூடுங்க. அன்யூஷுவலான இடத்துல எப்படி வாழணும்னு இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ராயன் ட்ராஹன். ஓகே. நேர்ல பாக்குறதுக்கு நீங்க இன்னும் குள்ளமா இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல இப்படி சொல்லிருக்க கூடாது. ஏன்னா அடுத்த 50 மணி நேரம் உங்க கூட இந்த பங்கர்ல தான் இவர் தங்க போறாரு. இது ரொம்ப கிரேசியா இருக்கு. இப்ப நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட். இப்படி நடந்திருக்க கூடாது. ஹியூகோ அண்ட் ரைனுக்கு இருக்கிற சேம் ரூல்ஸ் தான் உங்களுக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்க இத போட்டுக்கணும். உங்களுக்கு இது நல்லா இருக்கு. இன்னும் எக்ஸாக்ட்டா 50 மணி நேரத்துல 50வது நாளையும் கடந்துருவோம். ராயன் உங்க கூட தான் இருக்க போறாரு. ஓகே, ஹேவ் ஃபன். Wait Jimmy, no. என்ஜாய் ராயன். Hey guys. ஆரம்பிக்கலாமா? Hugo. என் பேர் ராயன். ராயன் அலஷியஸ். Hey, nice to meet you. Nice to meet you, buddy. புது ரூம்மேட்ஸா? புது ரூம்மேட்ஸ். Guys, என் கையில நடக்குது. நான் ரொம்பவே நர்வஸா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் ராயனோட பேக்கை செக் பண்ணிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். Stop it. Beyonce ஆல்பம். இது அவங்களோட ஆல்பம். இது அவங்களோட ஆல்பம் டியூட். இது முதல் பட்டனை பிரஸ் பண்ண வேண்டிய நேரம். ஆனா அவங்க பட்டனை விட்டு தூரமா போற வரைக்கும் நான் இப்ப வெயிட் பண்ண போறேன். நைஸ். சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. அவ எப்பவுமே ரெஸ்ட் ரூம்ல தான் இருப்பா. உண்மையாவே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கடந்த 50 நாளா அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்களா. ஹியூகோக்கும் ரயனுக்கும் ஒருத்தர் பிடிக்கவே இல்ல. என்ன கேட்டா அவங்க 2 பேரும் இப்படி இருந்தா இந்த 100 டே சேலஞ்சை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கைஸ், நீங்க 2 பேரும் டே டைம்ல அதிகபட்சமா பேசிக்கவே மாட்டீங்களா? யா. அவங்க 2 பேர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்தது ஒரே ஒரு விஷயம் தான். ஹியூகோவும் ரெய்னியும் 100 நாட்களை எப்படியாவது நான் கடக்க வைக்கணும். சோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட். Friendship test. சோ முதல் டெஸ்ட், ஒருத்தர் கண்ணை இமைக்காம 60 செகண்ட் பார்க்கணும். Oh my god. ஓகே guys, ரெடியா? 3 2 1. Success! Yay! So இதான் ஃபைனல் क्वेश्चन. ரைன், நீ ஹியூகோவுக்காக எதுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிற? இது அவனுக்கான பெரிய வாய்ப்பு. அவன் மிஸ்டர் பீஸ்டோட பெரிய ஃபேன். அவன் ஜெயிச்சே ஆகணும். அவங்க வீடியோக்காக குட் பர்சன்ஸ் தான் சூஸ் பண்றாங்க. அது உண்மைதான். ஹியூகோ, நீ ரெய்னுக்காக என்ன வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் பண்றதுக்கான தைரியம் அவங்க கிட்ட இருக்கு. சோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வாய்ப்புக்காக நானும் உதவி பண்ணலாம்னு இருக்கேன். Thank you. எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு. Dang man. So you guys ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இதை உங்களுக்காக மட்டும் பண்ணல, உங்க 2 பேருக்காகவும் பண்றீங்க. 100%. சோ இந்த காசு உங்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. Thank you. நீங்க பாஸ் ராயன் பண்ணிட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் நிலைமை முன்னாடி விட ரொம்பவே மாறிடுச்சு. ஃபைனலி டே 50யும் வந்துருச்சு. ஜேமே. ஓ, பார்ட்டிலாம் வச்சிருக்கீங்களா? அவங்க ஃபீஸ்டபிள் சாக்லேட் வச்சு கேக்லாம் பண்ணிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணப்ப செமையா இருந்துச்சு. Happy 50 days to you. நீங்க 2 பேருமே பிரமாதமான ஹியூமன் பீயிங்ஸ். இங்க வாங்க. Fortunately ராயனோட 50 hours முடிஞ்சிருச்சு. சோ ராயன் இப்போ வெளிய போக போறாரு. பங்கர்ல இருந்து நான் வெளிய வந்து பாக்குற மூஞ்சி எனக்கு தெரிஞ்சு நோலந்தா தான் இருக்கும். சரி, அவன் திரும்பிக்கிட்டான்.
சோ ராயன் இப்ப கிளம்பிட்டான் and டே 50 ஓட ஆஃபர் என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா அது பாதி கேம்லயே டைமர் கட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது கிடையாது. டே 50 ஓட என்னோட ஆஃபர் என்னன்னா டைமர்ல இருந்து ஒவ்வொரு செகண்ட் நீங்க குறைக்கிறதுக்கும் நான் $5,000 போட்டுக்கிட்டே இருப்பேன். இது நல்லா இதுதான் உங்க ஆஃபர். சோ 10 மினிட்ஸ்ல டிசைட் பண்ணுங்க. 10 இல்ல 15 இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ரொம்ப ரிஸ்கி. ஒருவேளை நான் இங்க இருந்தா அடுத்த நாள் இந்த சேலஞ்சுக்கு நீயும் ஓகே சொல்வேன்னு என்கிட்ட சொல்லியிருக்க, அப்படிதானே? 10 செகண்ட்ஸ் ஓகே. 10 செகண்ட் ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க 10 செகண்ட்ஸ் குறைச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். காசை போடுங்க. Thank you ஜிம்மி. உங்க காசு வந்துருச்சு. 600,000. இப்ப இன்னொரு $50,000 இதுல போட்டதுனால இந்த பங்கர்ல இப்ப நான் உங்களை விட்டுட்டு கிளம்ப போறேன். 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். Alright, see you ஜிம்மி. Bye ஜிம்மி. இன்னைக்கு டே 51 ராயன் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் மார்னிங். இங்க எல்லாமே ரொம்பவே அமைதியா இருக்கு. எங்களுடைய ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் அலாரம் எப்படி இருக்கும்னு இப்பதான் நாங்க ஃபீல் இந்த பண்ணோம். டைமர்ல டைம் குறைஞ்சத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்பவே பயமா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர இப்ப ராயன் இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் திரும்ப பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ யூகோ. இதுக்கு நம்ம கிட்ட சார்ஜர் இல்ல. இனிமே இதை நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஒரு பாட்டு கூட கேட்க கூடாதா? உனக்கு நான் எல்லாமே கொடுத்திருக்கேன். என்னுடைய பைனாப்பிள், என்னுடைய காஃபி, அப்புறம் என் ஜாம கூட நீ சாப்பிட்டிருக்க. ஓகே ஓகே. அப்படின்னா $300,000க்காக ஸ்கேனர்ல கை வைக்கிற மாதிரி கேம் இல்ல போல இருக்கு. And ஏற்கனவே சின்னதா இருக்கிற அந்த பங்கர்ல ஹியூகோ தனக்கான ஒரு தனிமையான இடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃப்ளோர் கீழ இருக்கு. அதை நான் ஒரு குட்டி குகை மாதிரி ஆக்கிட்டேன். அங்க கேர்ள்ஸ் நாட் அலவுட். இங்க என்னுடைய ஸ்நாக்ஸ் இருக்கு, அப்புறம் புக்ஸ் இருக்கு, அப்புறம் என்னுடைய சோஃபா. மியூசிக் கேட்டுட்டே பெயிண்ட் பண்றது அமேசிங்கா இருக்கு. என்னுடைய வைப் கேவை சுத்தி பார்க்க வரியா ராயன்? என்ன கண்டுக்க மாட்டேன். நாட்கள் போக போக ஹியூகோ அண்ட் ராயனுக்கு நடுவுல இருக்க பிரச்சனை அவங்கள சின்ன சின்ன தவறுகள் பண்ண வச்சுச்சு. மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன். குட் மார்னிங் ஃபிஷர்ஸ், டைம் டு ஈட். ராயன் வந்துட்டு இருக்கேன். ராயன் வர 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 வர. ராயன் இந்த கேம்ல டைம் ரொம்ப போயிடுச்சு. ரெயினால கேம் விளையாட முடியாதனால இந்த $300,000 நான் இழக்க விரும்பல. நான் கொஞ்சம் கொஞ்சமா என் நார்மல் லைஃப் எப்படி இருக்கும்ன்றதே நான் இப்ப மறந்துகிட்டு இருக்கேன். இந்த பங்கருக்குள்ள தூங்கி எழுந்துக்கிறது என்னுடைய நார்மல் லைஃப் இல்லன்ற விஷயத்த நான் இப்ப நினைக்கிறேன். இது முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் ஹியூகோ அண்ட் ரெயினும் காசை எரிய விடாம காப்பாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இப்ப டே 60 அவங்களோட பேராசையை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். இப்ப பட்டனை யார் பிரஸ் பண்ண போறேன்னு பார்க்கலாம். எஸ், நான் தான் வின் பண்ணேன். ஓ காட். எஸ். நான் இப்போ ஒரு பொருளை போட போறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரமா போறீங்களா? சாரி, மன்னிச்சிடுங்க. எங்களோட டே 60 ஆஃபர் என்னன்னா இந்த $50,000 உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆனா அலாம் 3 தடவை அடிக்க போகுது, அதாவது ஒரு தடவைக்கு பதிலா. ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓ மை காட். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. நிச்சயமா என்னால இது முடியாது. பண்ண நல்லதா இருக்கும். அட, ஒரு நாளைக்கு 3 முறை எப்பப்ப அடிக்கணும் நம்ம பதட்டமாவே இருக்க முடியாது, புரியுதா? அதுவும் சிறப்பா தான் இருக்கும். ஆல்ரைட், இப்போ இந்த $50,000 என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இதை சேர்க்கலாமா வேணாமா? வேண்டாம். நிஜமாவா? அப்ப காசு எடுத்துட்டு கிளம்புறேன். நம்ம கரெக்ட் டிசிஷன் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா அது அதிகமாயிட்டே போறதுக்கு நாங்க விரும்பல. 40 டேஸ்ங்கிறது அதிகமான நாட்கள் தான். அவங்க இந்த பங்கருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 61 நாள்ல ஸ்ப்ரிங்கும் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டும் ஆயிட்டாங்க. டெய்லி ஒரே இடத்துல தூங்கி எழுந்துக்கிறது என்ன ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுச்சு. இங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணி பார்த்ததால இப்ப இங்க எதுவுமே ஃபன்னா இல்ல. எனக்கு இப்ப படிக்க பிடிக்கல, எழுதவும் பிடிக்கல, பெயிண்ட் பண்ணவும் பிடிக்கல. ஆரம்பத்துல பண்ண இந்த எல்லா விஷயமும் இப்ப போரிங்கா இருக்கு. 60 நாளா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஹியூகோ அவனோட வைப் கேவ்ல தனியா செலவழிக்கிற நேரத்துக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டான். நான் என்னுடைய வைப் கேவுக்கு போய் ஒரு புக் படிக்க போறேன். நீ நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்க யூகோ. நான் ரொம்ப நேரம் புக் படிக்கிறதுனால ரெயின் அதை பார்த்து கடுப்பாரான்னு தெரியுது. ஆனா மேல போய் திரும்ப பசுல் விளையாட எனக்கு விருப்பமே இல்ல. என்னது, படிக்கிறத 2 செகண்டுக்கு நிறுத்திட்டானா? புக்ஸ கொண்டு போய் மறைச்சு வச்சிடலாம். ஹியூகோட அட்டென்ஷன் திரும்பவும் ரேனுக்கு கிடைக்கணும்னா களத்துல இறங்கி ஆகணும்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. என் புக்ஸ மறைச்சு வச்சிட்டியா? உன் புக்ஸ நான் மறைச்சு வச்சிருக்கனா? இல்ல, நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அங்க இன்னும் நிறைய வச்சிருந்தேன். அது அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? அவ என்ன கேஸ் லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த விஷயத்துல நான் ரொம்பலாம் போய் சொல்ல மாட்டேன். டே 40ல ஜிம்மி கொடுத்த ஆஃபரை நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நிறைய பணம் வேணுங்கிறதுனால நான் அதை எடுக்காம விட்டுட்டேன். நான் இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு முடிவெடுத்ததால எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல.
ஹியூகோவோட வார்த்தைகள்ல இருக்கிற குற்ற உணர்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் இந்த முறை ஹியூகோவுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆஃபர் என்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? எப்பவும் போல நம்ம பட்டனை தான் பிரஸ் பண்ண போறோம். நீ அதை மூடிட்ட. என்ன பண்ண? லைட் ஆஃப் பண்ணிட்டப்பா. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது, எப்படி இருக்கீங்க? டே 70 ஆஃபரை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிக்க போறேன். ஹியூகோ நீ மேல போ, அண்ட் ராயன் நீ காசு கிட்ட போய் நில்லு. இப்ப செவர கட்ட வேண்டிய நேரம். இந்த கர்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அங்க என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? ஹே கால், சக் பண்ண ஆரம்பி. எங்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம். $600,000 இருக்கிற இந்த பார்ட்ல இருந்து இப்ப $200,000 வெளியே எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஆஃபர் மாதிரியே உங்கள ஒருத்தர் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு $100,000 கிடைக்கும். நான் கிளம்புறது தான் கரெக்ட்னு நோ, தோணுது. நீ கூடாது. உங்கள ஒருத்தர் இந்த காசை எடுத்துட்டு இப்பவே கிளம்பலாம். இந்த ஆஃபரை திரும்ப கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ், ஆனா இந்த தடவை நீங்க 200 கிராண்டோட வெளியே போகும்போது இன்னொரு பர்சன் எலிமினேட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஆனா டே 40யோட ஆஃபர் மாதிரி இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுனால இந்த முறை போகணும்னு நினைச்சாலும் யாரும் யாரையும் தடுக்க முடியாது. சூப்பர் ஆஃபர். ஓ மை காட், ஜிம்மி ஏன் என்ன இப்படி சோதிக்கிறா? ஆக்சுவலி நீங்க ரேனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான். ரெண்டு பேரும் இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இருக்க அமௌண்ட் சரிசமமா ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். ஆனா நீங்க போயிட்டா 400 கிராண்டுக்காக போட்டிடுவாங்க. அது ஹெல்ப் பண்ற மாதிரி தானே? நான் அவளுக்கு கண்டிப்பா $100,000 கொடுப்பேன். யா, எனக்கு என்னமோ அவன் போயிடுவான்னு தான் தோணுது. நான் ஒருவேளை இந்த $200,000 வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சில நான் தோத்துட்டேன்னா அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டேன். அவங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இப்ப மான்ஸ்டர் ஹண்டர் நோவை பத்தி சொல்ல போறேன். வாட்? மான்ஸ்டர் ஹண்டர் நோங்கிறது நயாண்டிக்ல இருந்து ஃப்ரீயா விளையாடுற வீடியோ கேம். அதாவது போக்கிமான் கோ மாதிரி. நீங்க வீடியோ கேம் விளையாட நினைக்கிறீங்களா? இந்த டைம்லயாப்பா ப்ரமோஷன் பண்ணுவீங்க? கம் ஆன். இந்த கேம் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இப்ப மேல போய் ஆகணும். மான்ஸ்டர் ஹண்டர் நவ் உங்களை வெளியே வர வச்சு உங்களை மான்ஸ்டரை கண்டுபிடிக்க வைக்கும். டாக் வாக்கிங் கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க அப்பவும் மான்ஸ்டரை வேட்டையாடலாம். நீங்க ஃபீஸ்டபிள்ஸ் வாங்கும்போது கூட மான்ஸ்டரை வேட்டையாடலாம். இல்லன்னா டேட் போகும்போது கூட. அது உண்மையே கிடையாது. ஃபைட்டிங் மான்ஸ்டர் தான் உண்மை. மான்ஸ்டர் ஹண்டர் நவ் என்னோட கேம் குவெஸ்ட்ல அடுத்த 30 நாளுக்கு அவைலபிளா இருக்க போகுது. அது கூடவே மிஸ்டர் பீஸ்ட் ஸ்குவாட், ஷீல்ட் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் பிரஸ் பண்ணுங்க, இல்ல QR கோட ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஐட்டம்க்கு மிஸ்டர் பீஸ்ட் ஹண்ட் கோட யூஸ் பண்ணுங்க. 30 நாளுக்கு தான் இது அவைலபிளா இருக்கும். அதனால சீக்கிரம் போங்க. போன முறை 100,000 விட்டுட்டேன். இந்த தடவை டபுளா வந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை நீங்க வெளியே வரவே இல்லனா இன்னும் ஒரு மாசம் நீங்க இந்த பங்கர்லயே இருக்க வேண்டியிருக்கும். நீங்க உங்க ஃபேமிலியை பார்க்கணுமா? சூரிய ஒளியை பார்க்க ஆசைப்படுறீங்களா? அதை விட முக்கியமா உங்களோட பார்ட்னருக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கிற மாதிரி நீங்க முடிவெடுக்க போறீங்களா? 5 4 3 2 $200,000 கிடைக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு. 1. நாங்க கீழே வரோம். அவ அங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நான் இந்த ஸ்கிரீன் எடுக்க போறேன் அண்ட் பார்க்கலாம் யாராச்சும் வெளியே போயிருக்காங்களான்னு. ரெண்டு பேரும் போகலாம். ரெண்டு பேரும் போகாதனால உங்களோட $200,000 திரும்ப போட்டாச்சு. 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கலாம். $200,000 வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நல்ல வேளை நீ நோ சொல்லிட்ட. கண்டிப்பா நீ வருத்தப்பட மாட்ட. அப்படி சொல்லிடாத. அவங்க இப்ப ஒன்னா இருக்கலாம், ஆனா அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கான காரணம் காசுதான். எனக்கு இனிமே இதை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சில நேரங்கள்ல இந்த சேலஞ்சில கஷ்டமான விஷயம் என்னன்னா அலாரம் அடிக்கிறது கிடையாது, இன்னொருத்தரோட வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் அவங்க ரொம்ப டிமாண்டிங்கா இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு சிக்கன் சமைச்சு கொடுக்குறியா? இல்லனா ஆம்லெட் போட்டு தரியா? நீ சாப்பிட்டு முடிச்சதா எனக்கு கொஞ்சமா எக்ஸ் அண்ட் chorizo செஞ்சு தரியா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் ஒரே விஷயத்த பண்ணி நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். ரெயினுக்கு ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஆனா 2 மாசம் ஆயிடுச்சு. ஒருவேளை ஜிம்மி இங்க வந்து எனக்கு $10,000 ஆஃபர் பண்ணா நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன். ரயன் கூட இவ்வளவு நாள் இருந்த யூகோவுக்கு இப்ப வெறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட செடி எல்லாம் அழுகி போகும்போது அவ கை அழுக்காயிடும்னு அவ அதை தொட விரும்பல. அந்த அழுக்கு தண்ணிய கொஞ்சம் வெளியில எடுக்கறியா? அப்படின்னா நீ எதுவும் பண்ண மாட்டியா? இல்ல, நீயே பாத்துக்கோ. தேங்க்ஸ் ரெயின். நான் கார்ட் வெல்ஸ் பண்ண போறேன். ஓ கருமண்டா. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா ரெயின் கிட்ட எனக்கு ஹேர் கட் பண்ண சொல்லி சொன்னேன். ஆனா அஃப்கோர்ஸ் அதையும் சொதப்பிட்டா, அது வேற கதை. ஹியூகோவோட முடிய ரயன் நாசமாக்குனதுனால இப்ப ஹியூகோ மொத்தமா கடுப்பாயிட்டாரு. நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா போ. நீ போனது பணம் எரிஞ்சிரும், நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால என்னோட அடுத்த ஆஃபர் அவங்களை என்கரேஜ் பண்ணுதா இல்ல மோசமாக்குதான்னு பாப்போம். இப்ப நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த 10 நாளுக்கு நான் அந்த பட்டனை பிரஸ் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு 10 days லீவ். 10 days ஃப்ரீனா பிரமாதமா இருக்கும். பட் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா டைமர்ல இருந்து 5 செகண்ட் குறைச்சிடுவேன். ஓ, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேள்வி என்னன்னா, எதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்? ஃபீஸ்டபிள்ஸோட சாக்லேட் பாரா இல்ல ஹெர்ஷீஸோட சாக்லேட் பாரா? அதுல என்ன சந்தேகம்? ஃபீஸ்டபிள்ஸ். இவ கரெக்டா சொன்னா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அடுத்த 10 நாளுக்கு நான் பட்டனை பிரஸ் பண்ண மாட்டேன்.
நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா டே 90 ஈஸியாவே இருக்காது. ரெயின் அலாரம் அடிக்குது. ஓ மை காட். ஓ மை காட். உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். நாம இதை கவர் பண்ணி வச்சிடலாமா? டூட் கரெக்டா சொன்ன. 10 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். டைமர். சோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த எல்லா பிரச்சனைகளும் அலாரம் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்றதுக்கு ரொம்பவே உதவுச்சு. இப்ப அலாரம் இல்லாததுனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப அதான் பண்றேன். நான் என்ன சமைக்க போறேனோ டோனட்ஸ். ரெயின் எப்பவும் சமைக்க மாட்டா, பேக் பண்ண மாட்டான்னு சொன்னான். என் ரூம்மேட் அங்க இருக்க, அவ டோனட் பண்ணிட்டு இருக்கா டூட். பாக்கும் செமையா இருக்கு. தேங்க்ஸ் யூகோ. ஆல்ரைட், டோனட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் டோனட். ஓ மை காட், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபீஸ்டபிள்ஸ் அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்தினதுனால மிச்சம் இருந்த நாட்கள் ரொம்பவே ஸ்மூத்தா போச்சு. அண்ட் அவங்க கிடைச்ச எக்ஸ்ட்ரா டைம்ல இனி வர போற சேலஞ்சுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் டே 19க்கான கேம் பிளான் பண்றதுதான். இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும். வித்தியாசமான இடங்கள்ல இருந்து ஸ்கேனர் கிட்ட ஓடி வர எவ்வளவு டைம் ஆகுதுன்னு ராயன் கொடுத்த MP3 பிளேயரை வச்சு நாங்க கால்குலேட் பண்ண போறோம். Go. 2.61. That's okay. Go. 4.09. Okay, cool. இது பெட்டர் தான். Go. 3.87. 3.57. Okay. 3.39. Okay. டே 90ல இருந்து 100 வரைக்கும் போற மாதிரி இருக்க போகுது. கஷ்டப்படணும் இல்லனா வீட்டுக்கு போகணும். நான் கஷ்டப்பட போறேன். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல. எனக்கு டே 90க்கு அப்புறம் டைமர் திரும்ப வந்துரும். எங்களோட எல்லா ட்ரைனிங்க்கு அப்புறம் இத சாதிப்போம் நம்பிக்கை இருக்கு. எங்க டைம் போர்டை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பவும் வந்துருச்சு. இதுதான் ஆபீஷியலி டே 90க்கான அர்த்தம். 10 நாளுக்கு அப்புறம் இப்பதான் இந்த பட்டனை திரும்ப பிரஸ் பண்ண போறேன். பட்டன் பிரஸ் திரும்பவும் வந்தாச்சு. பட்டனை மிஸ் பண்ணீங்களா? சர்ப்ரைசிங்கா கொஞ்சமா. ஓகே, கீழே வரோம். இப்போ உங்களோட பிரைஸ் போல $10,000 ஆட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, அத நான் உங்களுக்கு இப்பவே கொடுக்கிறேன். இப்போ உங்களோட பேலன்ஸ் $700,000 ஏத்த போறேன். இந்த காசுக்கு பதிலா உங்க டைமர்ல நான் டைமை ஏத்த தான் போறேன். இப்போ 20 செகண்ட்ல இருந்து 1 மினிட்டுக்கு நான் டைமை ஏத்தி இருக்கேன். ஆனா ஒரு நாள் உங்க கையை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டைமர் ரீசெட் ஆகாது. சோ இந்த 1 நிமிஷத்தை நீங்க 10 நாள் பாதுகாத்து வைக்கணும். இதுதான் உங்க சேலஞ்ச். ஓகே, இத பத்தி யோசிக்க உங்களுக்கு 1 நிமிஷம் தரேன். நீ என்ன நினைக்கிற? சீக்கிரமா சொல்லு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா உண்மையாவே இது பெரிய அமௌண்ட். கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு முறை ஆவரேஜா நம்ம 5 செகண்டுக்குள்ள அமுக்கியாகும். ஆமா, கரெக்ட். ஆல் இன். Alright. கஷ்டப்படணும் நான் வீட்டுக்கு போறேன். கரெக்ட்டா சொன்ன. ஜெமி, நாங்க டிசிஷன் எடுத்துட்டோம். ஆல்ரைட், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க இத பண்ண போறோம். Are you sure? Yes. இந்த மூட்டையை கொண்டுட்டு போய் உங்க மணில ஆட் பண்ணிடுறோம். கஷ்டப்படணும் இல்லனா வீட்டுக்கு போகணும். 10 நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். ஆபீஷியலா இப்ப எங்க கிட்ட $700,000 பத்திரமா இருக்கு. டைமர் 60 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நாங்க பெட் எல்லாம் மாத்தி ஆகணும். இப்ப பங்கரையும் நாங்க ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்பதான் ஸ்கேனர் கிட்ட இருந்து நாங்க ஒரு அடி தூரத்துல கூட இருக்க மாட்டோம். கஷ்டப்பட்ட எல்லா ஃபுட்ஸையும் இங்க கொண்டு வந்துட்டோம். 90 டேஸா இங்க தான் இருக்கும். அடுத்து வரப்போற எல்லா ரிசல்ட்டும் இத பொறுத்து தான் இருக்கு. புது ஏரியால இருந்து அலாரம் எப்படி ஆஃப் பண்றோம்னு பார்க்கலாமா? பீப் 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 பீப். 1.11. That's crazy. இங்க ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். இதுல எங்களுக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவங்க நாள் முழுக்க டைம் ஸ்கேனர் கிட்டயே ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க. சோ ஆஃப் கோர்ஸ் நாங்க பட்டனை பிரஸ் பண்ணும்போது அவங்க ரெடியாவே இருந்தாங்க. வாவ் வாவ், Oh my கலக்கிட்டோம். God. ரொம்ப ஃபாஸ்டா அமைக்கிட்டாங்க. சூப்பர். எஸ். இப்போ அவங்க தூங்க போயிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிட் நைட் தாண்டி போயிடுச்சு. அதனால இது ஒரு புது நாள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனா 2 செகண்ட்ல அமுக்கிட்டாங்க. அவங்க இதுலயும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க பாத்ரூம் போய் ஆகணும். அதனால ஸ்கேனர்ல இருந்து அவங்க தூரமா போற அந்த மொமெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரெயின் அலாரம் அடிக்குது. நைஸ். நீ அப்படியே பறந்து வந்த டூட். ஆல்ரைட், நான் இப்போ ஒரு பாத்ரூம் பிரேக் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ப்ளீஸ் போக வேண்டாம். திரும்ப வந்துடு. ஒரு அடி நீ பின்னாடி வச்சா அவ்வளவுதான் ஹியூகோ. திரும்ப வந்துடு. ஹியூகோ, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சீக்கிரம் வா கம் ஆன். 5 செகண்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஸ்லோவா வந்துட்டேன். சொதப்பிட்டேன். இனிமே நீ ரெஸ்ட் ரூம்க்கு போக கூடாது. வரப்போற அலாரத்துக்கு 5 செகண்ட் மேல நம்ம கண்டிப்பா எடுக்க கூடாது. புரியுதா? ஏன் நான் ரெஸ்ட் ரூம்லாம் போக கூடாதா? அலாரம் அடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இதை வச்சு கீழே ஒரு லைன் பெயிண்ட் பண்ண போறேன். அப்பதான் அவனுக்கு எவ்வளவு தூரம் போகணும் இல்ல போக கூடாதுன்றது புரிய வரும். இதுதான் என்னுடைய லைன். என்னுடைய பாத்ரூம் ரூல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அடுத்த சில நாட்களுக்கு தினமும் அடிச்ச அலாரம்ல அவங்களோட ட்ராக் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஆனா டே 98ல ஹியூகோ அவனோட பழைய பழக்கங்களை திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஹியூகோ, ஹியூகோ.
கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் ஆச்சு? 6.01. யோகோ, நீ நம்மளுடைய டைம் லிமிட்ட தாண்டி வந்திருக்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமா தான் ஓடுனேன். இந்த அலாரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ண டைம் டிலே ஆனதுக்கு காரணமே பாத்ரூம்க்கு போனதுதான். பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியலையா? இல்ல தெரியலையா? அப்படின்னா நான் எப்பவுமே பாத்ரூம் போக கூடாதுன்னு சொல்றியா? யோகோ, இது கூட நான் விளையாட ஒண்ணும் விளையாடலனா ஜஸ்ட் பாத்ரூம் தான் போகணும். பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்புறம் ஹியூகோவுக்கு அவன் மனசுல இருந்ததை சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. ரெயின் குளிக்க போயிருக்கா. இதுதான் நான் அவளை பத்தி சொல்றதுக்கான கடைசி நேரம். நான் உண்மையை சொல்றேன். ஆப்வியஸ்லி இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இல்ல. ஏன்னா எனக்கு அவளை யாருன்னே தெரியாது. இந்த இடத்துல 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். சேலஞ்ச் பண்றதுக்கு நான் கண்டிப்பா வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டேன். எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு கூட சேலஞ்ச் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் தினமும் பெஸ்டா இருக்கிறதுக்கு அவ ரொம்பவே என்கரேஜ் பண்றான். ஹே டியூட், இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓ, அதெல்லாம் நீ கேட்டுக்க கூடாது. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட சேலஞ்சோட லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். நம்ம 2 பேருமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப உறுதியா இருந்தோம். Yeah. ஆரம்பத்துல நம்ம 2 பேரும் கண்டுக்காம ஒருத்தர் பேச்ச கேட்காம அப்படியே இருந்தோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் Yeah. நாம இத நமக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கல. இட் வாஸ் லைக் நீ இதுல ஜெயிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். நீ எனக்காக ஜெயிக்கணும்னு நினைச்ச. ஹாப்பி டே 100. கடைசி முறையா இப்ப நான் கீழே போக போறேன். யாரும் அணுகுண்ட வீசாம இருந்தா சரி. 100 நாட்களா இங்க நீங்க இருந்தது இந்த ஒரு நாளுக்காக தான். 2 பேரும் ரெடியா? Dude, yeah. ரெடியா இருக்கோம். நிஜமாவா? We are ready. கால் என்ன பட்டனை பிரஸ் பண்ணு. Dude, கடைசியா நீ பட்டனை ready-ஆ பிரஸ் இருக்கியா? பண்ணிருக்காங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. Ready? yes. Come on. ரெடியா? Come on Hugo. சொதப்பிடாதீங்க. Hugo, come on. Yeah! Let's go! 100 நாட்கள் ஆயிடுச்சு. மேல போங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100 நாட்களுக்கு அப்புறம் அவங்க இப்பதான் சூரிய ஒளிய பார்க்க போறாங்க. Oh my god. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் guys. Thank you so much. Yes, yes. சொன்ன மாதிரி இது உங்களோட 350 கிராண்ட். ரெயின் இது உங்களுடைய 350 கிராண்ட். உங்களை அப்புறம் சந்திக்கிறேன்.